ஸ்நேகிதா, அவனுக்கு நடுவரல் தான் மச்சம் இருக்கும். உனக்கு மச்சத்திலேயே நடுவரல் இருக்கு. வாப்பா வா வா வா. அம்மாடி ஆரத்திய காட்டு. பாட்டி சட்டுன்னு பொட்டவை. இன்னைக்கு என்ன சார் விசேஷம்? எதுக்கு இந்த தாரத்தை போட்ட ஆரத்தை அமக்கலாம்? ஓஹோ, போன வாரம் எனக்கு கிடைச்ச கண்டக்டர் வேலைக்கா? கண்டக்டர் வேலையா? யோ, வேலை எல்லாருக்கும் தான் கிடைக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவன் டிரான்ஸ்போர்ட்ல எனக்கு கூட தான் டிரைவர் வேலை கிடைச்சது. என்ன பிரயோஜனம்? வேலைக்கு சேர்ந்த ஒரு வாரத்திலேயே உனக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கலையா? பாக்கியமா? என்ன சார் சொல்றீங்க? மஞ்சள் துணி எடுத்துட்டு பாரு. லேடி ஸ்பெஷல். என்ன சார் இது? லேடி ஸ்பெஷல்னா பெண்களுக்கு மட்டும். இதுக்கு முன்னாடி நீ வேலை செஞ்ச பஸ்ஸே வேற. இப்ப வேலை செய்ய போற பஸ்ல வயசு பொண்ணுங்க கொலை கொலையா, அதாவது கூட்டம் கூட்டமா இடிச்சுக்கிட்டு நிப்பாளுங்க. அவளுகளுக்கு மத்தியில நீ மட்டும் தனியா நின்னுகிட்டு கிழி கிழின்னு கிழிக்க போற டிக்கெட்ட. காதலி கூரடி வித்தார பைங்கிழி பாவாட ஜாக்கெட்டு பஸ்ஸுக்குள் பூஞ்சிட்டு பாட்டெல்லாம் புதுமெட்டு நீ கேட்டு கைதட்டு கல்யாண புதுப்பட்டு வாங்கித்தான் நீ கட்டு பொண்டாட்டி யாரிங்கே தருவானே டிக்கெட்டு. யாரடி இவன் தேடும் காதலி கூரடி வித்தார பைங்கிழி. சார். ஸ்நேகிதா சார். என்ன கற்பனையிலே காதலா? நிஜ வாழ்க்கைக்கு வாப்பா. வேலை கிடைச்சாச்சு. இந்நேரம் வாத்தா மட்டும் உயிரோட இருந்திருந்தா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பா. பாட்டி, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்க வேண்டியதானே? சொல்லிட்டீங்கல்ல, தங்க கட்டியாட்டம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். புதுசா வந்திருக்க கலர் நல்லா இருக்குல்ல சார்? புதுசா வந்திருக்க கலர் தான் எது? இந்த லோஹிப் கட்டிட்டு ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சிருப்பாளே அந்த பொண்ணு சொல்றியா? ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சிருப்பாளா? நான் புதுசா வந்திருக்க பல்லவன் பஸ் சொன்னேன் சார். ஏன் சார் உங்க கவனம் எப்ப பார்த்தாலும் அதுலயே இருக்கு? ஏயா, ஊர்தான் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் நாகல தண்ணி ஓடுது. சாப்பிட்டு பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? சரி, அதை விடுங்க சார். நம்ம ரூட்ல வரப்போற பொண்ணுங்க நம்ம லெவலுக்கு அழகா இருப்பாங்களா? நம்ம லெவல்னா நீங்க என்ன மன்மத நாயட்டுக்கு மச்சான் நினைப்பா? எனக்கு என்ன சார் குறை? கருப்பா இருந்தாலும் நல்லா நெடுன்னு உயரமா இருக்கேன்ல சார். நெடுன்னு உயரமா இருந்தாலும் கருகருன்னு கருப்பா இருக்கே நீ. சரி, அழக விடுங்க சார். வர பொண்ணுங்க ஒரு வயசு பொண்ணுங்களாவது இருப்பாங்களா? இப்ப கேட்டியே இது கேள்வி. வர்ற பொண்ணுங்கள்லாம் சைஸ் வாரியா, வயசு வாரியா, இதோ இப்பதான் எனக்கு 6 மாசம் ஆச்சு, இப்பதான் 8 மாசம் ஆச்சு அப்படின்னு ஒரு 15, ஒரு 15.5, ஒரு 15.75 எல்லாம் அப்படி இப்படின்னு ஒரு 16 வயதிலேயே இருப்பாங்க. நீ பாத்தீங்கன்னா அப்படியே ஆடி மணியாகுதுராசா, வேலைக்கு போனோம் வண்டி. நாயுடு, இவளுக்கெல்லாம் வயசு 15, 16 இல்ல? ஏன்பா கண்டக்டர், கண்ணமாப்பேட்டைக்கு போகுமா? கிருஷ்ணாம்பேட்டைக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா. நாயுடு, என்னையா பண்றது? மனச தேத்திக்கின்னு கையில இருக்கிற பிகில வாயில வச்சுக்கின்னு ஒரு லாங் பிகில் அடி. வாமா. குட் மார்னிங். குட் மார்னிங். அவர் இல்லையா? அண்ணாத்த திருவேற்காடு கோயிலுக்கு போயிருக்கு. கொஞ்சம் எது சேர் கொண்டார? சேர்ல வேண்டாம். காய்கறி வாங்குறதுக்கு ஒரு பை இருக்குமா? எதுக்கு? சமைக்க போறீங்களா? காய்கறிக்கு பதிலா ஆட்டுக்கறி போட்டு குழம்பு பண்ணி வச்சா
நல்ல நாட்டு பண்ணி மாதிரி 3 சட்டி திங்கும். ஐயோ, உங்ககிட்ட போய் ஆட்டுக்கறி பத்தி பேசுறேன் பத்தியா? தப்பு தப்பு தப்பு. முருங்கக்காமா பிஞ்சு முருங்கக்காமா முந்தானி முடிச்சு முருங்கக்கா நல்லா இருக்கும். அங்க என்னமா பாக்குற? அது கறிக்கடை தெரியும். கூரோட அள்ளிக்கவா? நானே ஒண்டி கட்ட எனக்கு அதுக்கு இத்தனை மீன். இந்த ஒரு மீனை விலை சொல்லு. வாங்க வாங்க கறி, வாங்க வாங்கம்மா. என்னம்மா வேணா? இது என்ன கறி? அடுப்பு கறி. கோச்சுக்காதீங்க, எனக்கு தெரியாது. ஆட்டுக்கறி தானே? இது ஆட்டுக்கறி தாமா. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? ஒரு கறி கொடுங்க. ஒரு கறினா புரியலையேம்மா. ஒரு ஆள் சாப்பிடுற அளவுக்கு கொடுங்க. ஒரு ஆள் சாப்பிடுறதாக்கா நான் 2 கிலோனால சாப்பிடுவேன். உங்க ஆள் எப்படி? சுமாரா இந்த அளவு கொடுங்க. என்ன அளவே புதுசா இருக்குதா? இந்த பயங்கரமான முகத்தை வச்சுக்கிட்டு கத்துறனே, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயங்கரதே கிடையாதா? கிடையாது. ஏ, இந்த பயங்கரமான முகத்தை தான் நான் தினம் தினம் பாத்துட்டு இருக்கேன். தினம் தினம் பாக்குறீங்களா? எங்க? இதோ இங்கே. இது உங்க போட்டோன்னு நினைச்சேன். என் போட்டோ இவ்வளவு அழகா இருக்காது. நீ வா, பொரி சாப்பிடலாம். பொரியா? உங்க பர்த்டேக்கு எனக்கு என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? ஒண்ணு பண்ணு, முதல்ல முகத்தை சரியா தொடச்சிட்டு வா, அப்புறமேல சொல்றேன். சீக்கிரமா வா. பால். நல்ல நேரத்துல வந்து என் வயித்துல பாலை வாத்த. நான் திறந்து விடுறேன். தேங்க்ஸ். விடியும் வரை காத்துரு. அம்மா பால். இது வந்துட்டேன். குட் மார்னிங். இல்ல, நேத்து சாயங்காலம் உங்க அப்பா உன்னை அடிச்சு கூட்டு போனாரா? அதுல இருந்து என்னாச்சு ஏதாச்சும் பயந்துட்டு ராத்திரி போல நான் தூங்கவே இல்ல. அதுக்காக தான் காலைல ஓடி வந்தேன். என்னாச்சு? அது கேக்குறதுக்கு இதுவா நேரம்? அப்பா வந்துருவாரு. அப்பா வரதுக்குள்ள சொல்லு. காயா பழமா? அதெல்லாம் என்னால விளக்கமா சொல்ல முடியாது. விளக்கமா சொல்லாட்டியும் சுருக்கமா சொல்ல. சுருக்கமா சொல்லணும்னா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பாருங்க. கல்யாணத்துக்கு நாள் பார்க்கவா? உங்ககிட்ட ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்கா? ஏ, இல்ல, என்கிட்ட ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹாப்பியான சிச்சுவேஷன்ல 2 பேரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்லோ மோஷன்ல பறந்துகிட்டே பாடினா நல்லா இருக்கும். பாடலாமா? விளையாடுற நேரமா இது, போங்க. அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு தேதியெல்லாம் குறிச்சுக்கிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு ஒண்ணு வந்து மீட் பண்றேன். 3 நாளா? அதென்ன இந்த 3 நாள்? அது வந்து இந்த இது. அது சரி, விடிய காலையில அசிங்கமா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி. பைத்தியக்கார மாதிரியா? ஜேம்ஸ் பாண்ட் மாதிரின்னு சொல்லுவேன் நினைச்சேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு இதுவா நேரம்? உங்க அப்பா வந்துருவாரு. வந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. அதெல்லாம் என்னால விளக்கமா சொல்ல முடியாது. விளக்கமா சொல்லனாலும் சுருக்கமா சொல்லல. சுருக்கமா சொல்லணும்னா, எனக்கு மெட்ராஸ் ஐயே கண்ணாடியை கழட்டினா மத்தவங்களுக்கு எல்லாம் ஒட்டிக்கும். மத்தவங்களும் நானும் ஒண்ணா? கழட்டுங்க. இப்படி என்ன அடம் பிடிச்சு நீ கண்ணாடியை கழட்ட சொன்னீங்கன்னா அப்புறம் இன்னொரு 3 நாள் நீ அவஸ்தைப்பட வேண்டியதா போயிடும் கண்ணு வலியில. பரவாயில்ல. குட் மார்னிங். லவ்வா? லவ்வா முளைச்சு 3 இலை இன்னும் முளைக்கவே இல்லை. அதுங்களும் இந்த பேச்சு பேசுறானே. எதுக்கு நீ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இது பார்க்கண்ணா, என் செல்லம்மா, என் ராஜாவா. நீ எத்தனை விளையாட்டு விளையாடுற? அதே மாதிரிதான் நாங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறோம். இது நீ யார்கிட்டயும் சொல்லனா, நீ டியூஷனுக்கு வரலனாலும் நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். ஐயோ, என் கண் எரியுதே. காத்தால 5 மணிக்கு ஒண்ணுக்கு போயிட்டு வந்து கண் எரியுதுன்னு சொன்னேன். எங்க போனேன், யார பார்த்தேன், யார்கிட்ட இருந்து மெட்ராஸை ஒட்டிட்டு வந்த? சொல்லுடா. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒட்டிண்டு நான் படுறது பத்தாதுன்னு. அப்பப்பா,
அக்ராஹரத்துல உள்ளவா எல்லாருக்கும் ஒட்டிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கான். சொல்லுடா, யார்கிட்ட என்ன மெட்ராஸை ஒட்டிட்டு வந்த? மூத்திர அடி பேர் சொல்லிட்டான். நான் தினம் காரணம் இல்லாம தண்ணி அடிக்க மாட்டேன். இன்னைக்கு நான் தண்ணி அடிக்கிறதுக்கு காரணமே அந்த பொண்ணு சாந்தி தான். இனிமே அந்த சாந்தி நினைக்கவே மாட்டேன் சார். என்னைக்கு அந்த சாந்தி எங்க அம்மாவோட புடவையை தூக்கி மூஞ்சில எரிஞ்சாலோ அன்னைக்கு அந்த சாந்தியை மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டு சார். இனிமே சாந்திங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் சார். சாந்தி சாந்தி சாந்தி, அந்த சாந்தினாலதான் சார் எவ்வளவு கஷ்டம். இனிமே சாந்திங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொன்னா, சாந்திங்கிற ஒரு வார்த்தை மட்டும் என் வாயில இருந்து வந்தா அன்னைக்கு நீங்க என்ன செருப்பால் அடிங்க சார். நான் அந்த சாந்தி மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன் அந்த சாந்தி கூட தெரியாது சார். எனக்கு தான் சார் தெரியும். எல்லாருக்கும் இதையும் லப்டப் தானே சார் அடிக்கும். ஆனா எனக்கு மட்டும் சாந்தி 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 சாந்தின்னு சொல்லிட்டு அடிக்கும் சார். சார் நான் சொல்லல உங்களுக்கு சந்தேகமா இருந்தா உங்க டைரி எடுத்து இன்னைக்கு தேதியில எழுதுங்க சார். இனிமே நான் சாந்தின்னு சொல்ல மாட்டேன், சாந்தின்னு சொல்ல மாட்டேன், சாந்தின்னு சொல்ல மாட்டேன்னு அதுல எழுதுவீங்க சார். எழுதுங்க சார். அதுல இன்னொரு தடவை சொல்லு. ஏன் சார் இன்னொரு தடவை சொல்லியா சாந்தின்னு? நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா கூட நான் சாந்தின்னு சொல்ல மாட்டேன் சார். 1008 தடவை ஆயிடுச்சு. சொல்ல மாட்டேன்னு 1008 தடவை சொல்லிட்டியே. இதுக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லிருப்ப? யோ, காதல்ங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லையா? காதல்ங்கிறதே பெரிய விஷயம், கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சார். என்ன கல்யாண மேடையில உட்கார வச்சுட்டு அவையே சார் வராம இருக்கணும். ஆம்பளையா இருந்தா தோல்ல தூக்கி போட்டு வந்துடலாம்யா துண்ட. பொம்பளையாச்சே, என்ன பிரச்சனையே ஏதோ அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல சார். நான் எவ்வளவு ஆவலா கடைக்கு போனேன் சார். கழுத்தை பிடிச்சு விட்டா சார். அவ எங்கேயா தள்ளினா? குர்கா தானே தள்ளினா? ஊருக்கா தான் சார் தள்ளனா. அவ வேணான்னு சொல்லிருக்கலாம்ல சார். வேணான்னு தடுத்திருக்கலாம்ல சார். அவளை யார் தடுத்தாங்களோ? சார் நீங்க ஒண்ணும் சும்மா என்ன சமாதானப்படுத்த வேணாம் சார். சாந்திக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு நீங்க என்ன சாந்திக்கு மாமாவா இல்ல மச்சானா? என்ன சார் ரோட்ல போற பொறுக்கி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவன் ஒண்ணுக்கு ரெண்டா பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிட்டு துக்கம் வந்தா தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணும் அந்த மாதிரி இல்ல சார். எப்போ வரப்போற பொண்டாட்டிக்கா கையில தாலியை வச்சு லோல அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். ரோட்ல போற வர பொம்பளைங்களா என்ன ஒரு மாதிரி நக்கலா பாக்குறாங்க சார். அந்த சாந்தியால என் மனசே நொறுங்கி போச்சு சார். இல்ல சார், இனிமே நான் சாந்தின்னு சொல்லவே மாட்டேன் சார். சாந்தின்னு சொன்னா என்ன செருப்பால் அடிங்க சார். நீங்கள் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாந்தி. அடுத்த பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் மல்லாவரம் விஜயசாந்தி, சாந்தி நகர் சுகந்தி, மயிலாப்பூர் நிஷாந்தி, தேனாம்பேட்டை பிரியசாந்தி. அமைதிக்கு பெயர்தான் சாந்தி, அந்த அலையினில் ஏதடி சாந்தி. பேரிச்சம்பழே பேரிச்சம்பழே உன் பிரிவில் ஏதடி அடைய ஓட்ட உடைச்சலுக்கு பேரிச்சம்பழே. இன்ஸ்டால்மென்ட்ல வாங்கின வேலையடா. இல்லையா? இன்னும் சரியா பணம் கூட கட்டல. அடே இதுக்கு எவ்வளவு பேர் சம்பளம் கொடுக்க முடியுமா? குடியா. அட பாவி, போட்டு உடைச்சது ஏன் வீட்டு ரேடியோடா? ரேடியோவா சார்? இதுக்கு பேர் ரேடியோவா? நேரம் கெட்ட நேரத்துல பாட்டு பாடுது இதுக்கு பேர் ரேடியோவா? 5-6 பெட்டி மாதிரி இருக்கு, இதை போய் ரேடியோன்னு சொல்றீங்களா சார்? சரிதான், அஞ்சரை பொட்டி தான். கடுகு மிளகு போட்டு வச்சிருப்போம்ல, அதை போட்டு உடைச்சிட்டேடா. சாரி சார், உங்க வீட்டு 5-6 பெட்டியும் பாட்டு பாடுன்னு எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. எனக்கு மனசே சரியா இல்ல சார். வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நானே கட்டி வைக்கிறேன். காதலாவது கத்திரிக்காவது. கத்திரிக்காயா? காதல்ங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல சார். காதல்ங்கிறதே பெரிய விஷயம்னா கல்யாணம் அதை விட பெரிய விஷயம். நீ தானே சொன்ன அன்னைக்கு மணமேடையில உன்னை உட்காந்து வச்சுட்டு அவன் ஏன் வராம உன்னை ஏமாத்தினா? ஆம்பளையா இருந்தா பரவாயில்ல சார், தோல்ல தூக்கி போட்டு வந்தலாம் துண்டை. பொம்பளைக்கு என்ன பிரச்சனையும் ஏதோ அத உன்கிட்ட சொல்லிருக்காமல. அன்னைக்கு கடைக்கு போய் நீ கேட்டப்போ அவன் ஏன் அவன் கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளனா? அவங்க சார் கழுத்தை பிடிச்சு தள்ளனா? அந்த கூர்க்கா தானே சார் கழுத்தை பிடிச்சு தள்ளனா? சரியா, அவ கழுத்தை பிடிச்சு தள்ளல, கூர்க்கா தான் தள்ளனா. அவ வேணான்னு தடுத்துக்கலாம் இல்லையா? தடுத்திருக்கலாம். அவளை யார் தடுத்தாங்களோ? அவளை யார் தடுத்தாங்களோவா? யோ, இதே டைலாக வீட்டுக்குள்ள நான் பேசினியா? ஏயா, நான் இப்படி பேசுறேன் அப்படி பேசுறேன் அப்படி பேசுறேன் இப்படி பேசுறேன். உன் காதல் போதையில என் பிராந்தி போதையெல்லாம் இறங்கி போச்சு. இத பார், இவ்வளவு தூரம் நடந்து போச்சு. நீ ரோஷமுள்ள ஆம்பளையா இருந்தேன்னா இனிமே உன் வாயால சாந்தின்னு சொல்லக்கூடாது. என்ன சாந்தின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு நீங்க யார் சார்? நாயுடு. நாயுடாவது நாய்க்கராவது. காதலுக்கு ஜாதி இல்ல தெரியுமா? நான் என் சாந்தியை கூப்பிடுவேன் சார். நான் தான் சார் கூப்பிடுவேன். சாந்தி 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 3 தடவை இல்ல சார், 100 தடவை கூப்பிடுவேன் சார். ஆனா என்ன தவிர வேற யாரும் நானும் கூப்பிடுவேன். நீ 100 தடவை கூப்பிட்டேனா நான் 150 தடவை கூப்பிடுவேன். உனக்கு சாந்தி கிட்ட எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு உண்டு. ஏன்னா நான் 5 வருஷமோ என் பொண்டாட்டி 10 மாசமோ கஷ்டப்பட்டு பெத்த பொண்ணியா என் சாந்தி இல்லம்மா. சும்மா இல்ல, சுகப்பிரசவம். கேட்டீங்களா? குறப்பிரசவங்களா? இது வரைக்கும் நான் டப்பா ரேடியோவா பாத்திருக்கேன், ஆனா டப்பாவே ரேடியோவா பார்த்ததுல. நீங்களும் உங்க டப்பா வியாபாரம் போங்கயா. மாமா சாந்தி. பேரிச்சம்பழே ஓட்ட உடைச்சலுக்கு பேரிச்சம்பழே.